இரண்டாவது நாளாக உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, அங்கு நடைபெற்று வரும் ஏற்பாடுகள் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். இரண்டாவது நாளாக உலக முதலீட்டாளர் மாநாடு என்பது சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வர்த்தக மையத்தில் தற்போது தொடங்கியிருக்கிறது. 1 டிரில்லியன் பொருளாதார எக்கானமியை மையமாக கொண்டு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழ்நாடு அரசின் தரப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வர்த்தக மையத்தில் நேற்று தொடங்கியது. இந்த மாநாட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். பல்வேறு நாடுகளை சார்ந்த மட்டுமல்லாமல் இந்த மாநாட்டில் பல்வேறு துறை சார்பான அரங்குகளும் அமைக்கப்பட்டிருப்பது பொதுமக்கள் மற்றும் வரக்கூடிய வெளிநாட்டவர் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் 5.50 லட்சம் கோடி முதலீடுகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்று ஒரே நாளில் மட்டும் இலக்கு அடையப்பட்டிருப்பதாக தொழில்துறை அதிகாரிகள் தரப்பில் தகவல் என்பது வெளியாகியது. அந்த வகையில் தான் 2030ஆம் ஆண்டிற்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்ற கொள்கையை முன்னோடியாக கொண்டு தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய வர்த்தக மையத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு என்பது நேற்று தொடங்கியது. இன்று மாலையுடன் இந்த மாநாடு என்பது நிறைவு பெறுகிறது. இந்த நிலையில்தான் இந்த மாநாட்டில் பல்வேறு கொள்கைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்று வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். அது மட்டுமில்லாமல் இந்த மாநாட்டை பொறுத்தவரையில் காலணி தயாரிப்பு, ஆடை தயாரிப்பு, போக்குவரத்து, செமிகண்டக்டர், ஏரோஸ்பேஸ், பாதுகாப்புத்துறை, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, காலநிலை மாற்றம், செயற்கை நுண்ணறிவு, அதே போன்று எலக்ட்ரானிக்ஸ், வேளாண் மற்றும் உணவு, பொறியியல், மின்சார வாகனம் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அமர்வுகள் என்பது நடைபெற்று வருகிறது. அதன்படி 2 நாட்கள் மாநாட்டை பொறுத்தவரையில் 26 அமர்வுகளில் 170க்கும் மேற்பட்ட உலக புகழ் வாய்ந்த பேச்சாளர்கள் பங்கேற்று தொடர்ச்சியாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள். குறிப்பாக நேற்று தினத்தை பொறுத்தவரையில் மத்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன், அதே போன்று மத்திய அரசின் முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியன், அதே போன்று சோம்நாத், இந்திய வான்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் சோம்நாத் உள்ளிட்ட முன்னணி தலைவர்கள் நேற்று கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசினார்கள். அதன் தொடர்ச்சியாக 2வது நாளான கருத்தரங்கு இன்று நடைபெறுகிறது. 30,000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் பதிவு செய்து பங்கேற்றிருக்கிறார்கள். 450க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பிரதிநிதிகளும் மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறார்கள். அது குறிப்பாக பார்த்தோம் என்றால் சிங்கப்பூர், கொரியா, இங்கிலாந்து, ஜப்பான், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, டென்மார்க் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளை பொறுத்தவரையில் இந்த மாநாட்டின் அதிகாரப்பூர்வ பங்குதாரர்களாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உட்பட தொழில்துறையின் அரங்கம், புத்தொழில் நிறுவனங்களின் அரங்கங்கள், தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அரங்கத்தை பொறுத்தவரையில் பேட்டரி கொண்டு சைக்கிள் இயங்கக்கூடிய வகையில் புதுசாக ஒரு அரங்கமும் அமைக்கப்பட்டிருப்பது இங்க இருக்கக்கூடியவர்களை வெகுவாக கவர்ந்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் அதிக அளவிலான மக்கள் ஆர்வத்துடன் அதில் பங்கேற்று சைக்கிள் ஓட்டக்கூடிய காட்சிகளையும் தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் சர்வதேச அரங்கிலான பல்வேறு அரங்கங்கள் இந்த மாநாட்டில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் சிறப்பம்சங்களை பார்த்தோம் என்றால் கூடுதலான அரங்கங்கள், குறிப்பாக பார்த்தோம் என்றால் 150க்கும் மேற்பட்ட அரங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாடுகளின் சார்பான அரங்கங்கள் அமைக்கப்பட்டிருப்பது இங்க இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் அதே போன்ற தொழிலதிபர்களை வெகுவாக கவர்ந்திருக்கிறது. தினசரி பல்வேறு துறைகள் சார்ந்த விற்பனையாளர்கள் மற்றும் வாங்குவோர்களின் சந்திப்பு என்பதும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தான் இந்த மாநாட்டை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் 5.50 லட்சம் கோடி அளவிலான முதலீடுகள் ஈர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்று ஒரே நாளில் அதற்கான இலக்கு என்பது அடையப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 2வது நாளாக உலக முதலீட்டாளர்கள் மாநாடு என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. 2வது நாளாகவும் பல்வேறு நாடுகளை சார்ந்த அரங்கங்கள், குறிப்பாக தமிழ்நாடு அரசின் சார்பாக போடப்பட்டிருக்கக்கூடிய சுற்று அரங்கம் என்பது பொதுமக்கள் மற்றும் வரக்கூடிய தொழிலதிபர்கள் மற்றும் முதலீட்டாளர்களை வெகுவாக கவர்ந்திருக்கிறது. தமிழர்களின் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் பட்டு சேலை, யானை சிலை உள்ளிட்ட பல்வேறு அரங்கங்கள், பல்வேறு பொருட்கள் அரங்கங்களில் இடம்பெற்றிருப்பது பொதுமக்கள் மற்றும் வரவேற்பரை வெகுவாக கவர்ந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 2வது நாளான இந்த முதலீட்டாளர் மாநாடு என்பது இன்று மாலையுடன் நிறைவு பெறுகிறது. இந்த மாநாட்டை இன்று மாலை 4:30 மணி அளவில் தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொண்டு முடித்து வைக்க இருக்கிறார். இன்றும் பல்வேறு லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் என்பது ஈர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் 5.50 லட்சம் கோடி ரூபாய் அளவிலான
முதலீடுகள் ஈர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கூடுதலான முதலீடுகளே தமிழ்நாடு அரசின் தரப்பில் ஈர்க்கப்பட்டிருக்கிறது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு கோடி ரூபாய் முதலீடுகள் செய்திருக்கின்றன என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இன்று மாலை வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.